தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து சர்க்குலர் வெளியாகிருக்கு. அது என்றைக்கு அப்படின்னா 29th July 2026. அதாவது இன்றைக்கி. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியில் பிஎட், எம்எட், பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் டிகிரி எக்ஸாமினேஷன் ஜூலையில் நடந்துச்சு இல்லையா, அதற்கான வேல்யூவேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறதுக்காக வேல்யூவேஷன் ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸு அதுக்கு எக்ஸாமினர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கான சர்க்குலர் இது. இந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டீச்சர்ஸ் யார் யார் இருப்பாங்க வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு, எந்த எக்ஸாம் சென்டரில் நடக்கும், இந்த மாதிரியான இதில் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. The faculty members should possess not less than 48 months, அதாவது 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீச்சர்ஸ் தான் வந்து வேல்யூவேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் லெஸ் தென் 48 months. ஓகே, ஸோ ஃபார் பிஎட், எம்எட் ரெண்டுத்துக்குமே ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வரணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆத்தரைசேஷன் லெட்டர் நீங்கள் வந்து பிரின்ஸிபல்கிட்ட கொடுத்துட்டு, அதே மாதிரி அப்ரூவல் ஆர்டரை நீங்கள் தமிழ்நாடு டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியில் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டாஃபுக்கு. நம்ம இதை தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூவேஷன் என்றைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, the valuation will commence on 31st July 2026. அதாவது நாளானையிலேருந்தே எக்ஸாம் சென்டர்ஸில் வேல்யூவேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னும், the valuation will commence from 3rd Augustன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸப்ட் ஆல் சென்டர்ஸ் எக்ஸப்ட் சென்னை தவிர மித்த எல்லா சென்டர்ஸ்லையும் 31st ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். the valuation will commence from 3rd August 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9 சென்டர்ஸில் நடக்க போகுது வேல்யூவேஷன். அப்போ சீக்கிரமே ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. மேபி ஆகஸ்ட் எண்டில் இல்லைனா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது இதை வச்சு பார்க்கும்போது. ஸோ இந்த லெட்டரை வந்து காலேஜ் சப்மிட் பண்ணுவாங்க. யார்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்குது. ஓகே, ஸோ ரிசல்ட்ஸ் வந்து சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.